53 நாடுகளின் கூட்டமைப்பான காமன்வெல்த் அமைப்பின் உச்சி மாநாடு கொழும்பில் இன்று வெள்ளிக்கிழமை தொடங்கியிருக்கிறது. இதில் கலந்து கொள்ளாமல் இந்தியாவின் பிரதமர் மன்மோகன் சிங் ஒதுங்கிக் கொண்டிருப்பதன் பின்னணியில் இம்முறை காமன்வெல்த் உச்சி மாநாடு இலங்கையின் சர்ச்சைக்குரிய மனிதுரிமைகள் நிலவரம் பற்றிய விமர்சனங்களால் முழுமையாக மூழ்கடிக்கப்பட்டுவிடக்கூடிய அபாயம் இருக்கிறதா என்று பிபிசி செய்தியாளர் ஜேம்ஸ் ராபின்ஸ் இந்திய வெளியுறவு அமைச்சர் சல்மான் குர்ஷித்திடம் கேள்வி எழுப்பினார். Well, fortunately, people have been sensible. And I think that they've understood, certainly in our case, they've understood that there were a complex range of issues because of which it was difficult for him to leave India at this time. It's certainly true. There were அதிர்ஷ்டவசமாக இங்கே எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்தியாவின் நிலைமையை இவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சிக்கலுக்குரிய பல்வேறு விவகாரங்கள் இருக்கின்றபடியால் தான் பிரதமரால் இந்த முறை இந்தியாவை விட்டு வர முடியாமல் போனது. இலங்கையின் மனித உரிமைகள் விவகாரம் தொடர்பில் முறைப்பாடுகள் உள்ளவர்கள் பிரதமர் இங்கு வரக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தது உண்மைதான். அது இருதரப்பு உறவுகள் சம்பந்தப்பட்ட விவகாரம். அது தொடர்பாக நாங்கள் இலங்கையுடன் தொடர்பில் இருக்கிறோம். எங்களது நிலைப்பாடுகளை கொண்டு சென்றிருக்கிறோம். இலங்கை இன்னும் இந்த விவகாரங்களை எப்படி கையாள்வது என்ற அனுபவங்களை பெற பெற அவர்கள் அதில் முன்னேற்றம் காட்டுவார்கள். இது எங்களது பிரச்சனை மட்டுமல்ல, இது எங்களுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பொது விவகாரம். நாங்கள் தொடர்ந்தும் ஈடுபாட்டுடன் தொடர்புகளை தொடர்வோம். காமன்வெல்த் அமைப்புக்குள் நல்ல ஒரு சூழ்நிலைதான் நிலவுகிறது. இன்றைய மாநாட்டின் தொடக்க விழாவில் பேசிய இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாட்டில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததன் மூலம் அடிப்படை உரிமையான உயிர் வாழும் உரிமையை பாதுகாத்திருப்பதாக கூறியிருக்கிறாரே, அது பற்றி உங்களின் கருத்து என்ன? Well, I mean, I think that if you take a objective position, then we would need to take into account that the war had extracted an enormous human price on Sri Lanka. ஒரு பக்கச்சார்பற்ற யதார்த்தமான நிலைப்பாட்டை எடுத்தால் இலங்கையிலும் இந்தியா உள்ளிட்ட அதன் நட்பு நாடுகளிலும் போர் பெருமளவிலான மனித உயிர்களை காவு கொண்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக இருந்தால் 2 வழிகள் தான் இருக்கின்றன. ஒன்று பேச்சுவார்த்தை வழியிலானது, மற்றொன்று பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அல்லாத போரின் மூலம் கிடைக்கின்ற ஒரு தர்க்க ரீதியான முடிவு. துரதிருஷ்டவசமாக பேச்சுவார்த்தை வழி சாத்தியப்படவில்லை. குறிப்பாக சில ஐரோப்பிய நாடுகள் அதற்கு முயற்சித்து பார்த்தன, அதுவும் வெற்றியளிக்கவில்லை. ஆனால் கடைசியாக போர் முடிவுக்கு வந்துவிட்டது. போரை ஒரு பக்கத்தில் வைத்தாலும் பொறுப்பு கூறல், மீள் கட்டுமானம், உண்மை அறிதல் மற்றும் மீள் இணக்கம் உள்ளிட்ட பல விஷயங்கள் இருக்கின்றன. இலங்கை அரசாங்கத்தின் பங்களிப்பும் பொறுப்பும் இல்லாத விவகாரங்களாகவும் அவற்றை நாங்கள் பார்க்க முடியாது. இலங்கைக்கு வெளியில் இருக்கின்ற நாங்கள் அவை பற்றி தீர்மானிக்கவும் முடியாது. அதில் இலங்கை அரசின் ஈடுபாடும் வெளிப்படைத்தன்மையும் தேவைப்படுகிறது. பல ஆண்டுகால துயரத்திலிருந்து மீண்டு வந்து ஐக்கிய நாடாக மீண்டும் கட்டி எழுப்புவதுதான் இங்கு முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும். இலங்கையில் முழுமையான சுதந்திரமான விசாரணை நடத்தப்படுவதற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்னும் அதிகம் செய்ய வேண்டியிருக்கிறது என்று பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் கூறியிருப்பதுடன் நீங்கள் உடன்படுகிறீர்களா? Well, I imagine the issue is not of an independent inquiry. Because the President has spoken of an independent inquiry. There is, after all, the LLRC, and there are some far-reaching recommendations made by the LLRC. A lot of work, we know in India, that a lot of work has been done for rehabilitation. இங்கு பிரச்சனை சுதந்திரமான விசாரணை என்பது அல்ல. ஜனாதிபதி சுதந்திரமான விசாரணை பற்றி பேசியிருக்கிறார். LLRC இருக்கிறது. அது முன்வைத்துள்ள நீண்ட காலத்துக்குரிய பரிந்துரைகள் இருக்கின்றன. இலங்கையின் வடக்கே உள்ள மக்களின் புனர்வாழ்வுக்காக பல வேலைகள் செய்யப்பட்டுள்ளது இந்தியாவுக்கு தெரியும். நாங்களே அவற்றில் ஈடுபட்டிருக்கிறோம். 50,000 வீடுகளை கட்டிக் கொடுத்தல், பள்ளிக்கூடங்கள், சமூக நிலையங்கள், இப்படி உட்கட்டமைப்பு வசதிகளை நாங்கள் அமைத்துக் கொடுத்திருக்கிறோம். இவையெல்லாம் கட்டுமானங்களில் உள்ளன. மறுபுறத்தில் உணர்வுபூர்வமான விஷயங்களும் இருக்கின்றன. பொறுப்பு கூறல், பாதுகாப்பாக இருக்கும் உணர்வு, இப்படி பல விஷயங்களில் முன்னேற்றம் தேவைப்படுகிறது. இவற்றை பேச்சுவார்த்தைகள் மூலமாகத்தான் எட்ட முடியும். இந்த நிலைப்பாட்டை பல வழிகளில் வெளிப்படுத்த முடியும். பிரிட்டிஷ் பிரதமர் சொல்லியவாறும் அதை வெளிப்படுத்த முடியும். ஐநாவின் மனித உரிமைகள் பேரவையில் சில நாடுகள் தீர்மானம் கொண்டு வந்து சொல்லிய விதத்தில் அதனை கூற முடியும். அதுபோல நாங்கள் சொல்லுகின்ற பாணியிலும் அதனை செய்ய முடியும். அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வழிமுறை அது. நாங்கள் பெயர் எடுத்துக் கொள்வதற்கான வழிமுறை அல்ல. உண்மையிலேயே நேர்மையாக செய்யப்படுவது உயர்ந்த மட்டத்திலான பொறுப்பு குரலையும் இனங்களுக்கு இடையிலான வசதியான சூழ்நிலையும் எட்டுவதற்கான வழிமுறைதான் அது. சில நாடுகளின் பிரதமர்கள் காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை என்ற விடயம் காமன்வெல்த் அமைப்பு பிளவுபட்டிருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. Well, I have not seen anything that indicates that the Commonwealth is divided.
course, காமன்வெல்த் அமைப்பு பிளவுபட்டிருப்பதற்கான எந்த ஒரு அறிகுறியையும் நான் காணவில்லை. இன்றைய தொடக்க விழாவில் பரிமாறப்பட்ட கருத்துக்களை பார்க்கும் பொழுது அர்த்தபூர்வமான வழியில் இந்த விஷயத்தை அணுகவே எல்லோரும் விரும்புகிறார்கள் என்று கருதுகின்றேன். யாரும் வரவில்லை என்பது பெரிய பிரச்சனையாக இல்லை. ஒருவர் வராமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்க முடியும். இந்த மாநாட்டுக்கு பிரதமர் வரவில்லை என்பதால் அவர் இந்த மாநாட்டை புறக்கணிக்கிறார் என்றோ அல்லது அவர் வராதது இலங்கைக்கு ஒரு கண்டனம் தெரிவிப்பது ஆகும் என்றோ கூறுவது அல்லது அர்த்தப்படுத்துவது என்பது நியாயமல்ல. இலங்கைக்கும் அண்டை நாடுகளுக்கும் முழு உலகுக்கும் நன்மை கிடைக்க வேண்டுமாக இருந்தால் தொடர்ச்சியான ஈடுபாடுதான் அவசியம். அந்த ஈடுபாட்டின் அளவில் வேண்டுமானால் வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆனால் தொடர்ச்சியாக இணைந்து பணியாற்றுவதுதான் முக்கியம் என்றார் மன்மோகன் சிங் கலந்து கொள்ளாத காமன்வெல்த் மாநாட்டில் இந்திய குழுவுக்கு தலைமை தாங்கிய வெளியுறவு அமைச்சர் சல்மான் குர்ஷித்.